ஃபார்மல் நியூமராலஜி படி பேரை மாற்றிட்டாக்கா ஆயுஸ் கூடிருமா? ஆயுஸ் கூடுதோ இல்லையோ, அல்ப ஆயுஸில் எது நடந்துடாது. யார் யாரெல்லாம் அதில் நம்ம ஃபார்மல் நியூமராலஜி மாதிரி காப்பாற்றப்பட்டதோ அவ்வளோ பேருக்கு தெரியும். சில பேருக்கு மந்திரம் கொடுப்பேன், சில பேருக்கு நான் ப்ரேயர் வைப்பேன், சில பேருக்கு பேர் எழுத வச்சுருக்கேன். எவ்வளோ நடந்திருக்கு. பல ஆயிரம் உலகம் ஃபுல்லாக. விதி எண்ணில் 7ஆம் எண் இருந்தால் இதையும் சம்மந்தப்பட்ட அட்டாக் வரத்தான் செய்யும். 6 நம்பர் இருந்ததுனாக்கா 3 முறை அட்டாக் பண்ண தான் செய்யும். ஃபார்மல் நியூமராலஜி என்பது இறைவன் கொடுத்த ஒரு கற்பக விருச்சிகம். நான் சிவபெருமானுக்கு பெரிய கோயில் கட்டியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த இடம் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் உலகிலே முதலாக எண்களை வைத்து ஒரு கோயில் கட்ட போகிறேன். இந்த ஃபார்மல் நியூமராலஜி என்பது அதை காப்பாற்றணும், இது காப்பாற்றணும் நினைக்கிறது எல்லாத்தையும் நம்மளை பத்திரமா பாதுகாக்கும். அதுக்கு ஒரு கோயிலே நான் கட்ட போகிறேன்னாக்கா அதுக்கு எவ்வளோ பவர் இருந்தால் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருப்பேன். வணக்கம். ஃபார்மல் நியூமராலஜி உங்கள் மகாதான் சேகராஜா உங்களுடன் வழக்கம் போல் ரொம்பவும் புது தகவலோடு வந்திருக்கிறேன். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்? ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கா இப்போ ஃபார்மல் நியூமராலஜி படி பேரை மாற்றிட்டாக்கா ஆயுஸ் கூடிருமா அப்படின்னு சில பேர் மனசுக்குள்ளே பேசுகிறது மைண்ட் வாய்ஸ் மூலமாக எனக்கு கேட்குது. கண்டிப்பாக அதற்கும் பதில் வைத்திருக்கிறேன். ஆயுஸ் கூடுதோ இல்லையோ, அல்ப ஆயுஸில் எது நடந்துடாது. அதை காப்பாற்றி கொடுப்போம். அது வேணும் இல்லை நமக்கு. எவ்வளோ பெரிய ஒரு உண்மையை சொல்ல போனால் ஃபார்மட் நியூமராலஜி சைலண்ட்டாக ஒரு ரெவல்யூஷன் பண்ணிகிட்டு இருக்குது. பட் அதை நான் அது பெருசாக பேசிக்கிறதில்ல, பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. காரணம், இறைவன் எனக்கு கொடுத்த என் டியூட்டி, இது என் வேலை, இது அதை நான் செய்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்கிறேன். அதனால் இது ஒரு பெரிய சாதனையாகவோ அப்படிலாம் நான் இது வரைக்கும் நினச்சதே இல்லை. அப்படி நினச்சிருந்தா தான் நான் அதை கவுண்ட் பண்ணி எழுதி வச்சுட்டு நோட்ஸ் மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது, தேவையே இல்லை. நான் கவுண்ட் பண்ணல. என்ன எவ்வளோ பெரிய மேட்ரு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்கன்னு அப்படின்னு சில பேருக்குள்ளே அந்த மைண்ட் வாய்ஸும் எனக்கு கேட்குது. ஆமாங்க, நிறைய பேர் இந்த கொரோனா நேரத்தில் என்னால் முடிஞ்சதை எவ்வளோ பேர், நான் தான் சொல்லணும், எதையுமே கவுண்ட் பண்ணிக்கல. யாரெல்லாம் அதில் நம்ம ஃபார்மல் நியூமராலஜி மாதிரி காப்பாற்றப்பட்டதோ அவ்வளோ பேருக்கு தெரியும். சில பேருக்கு மந்திரம் கொடுப்பேன், சில பேருக்கு நான் ப்ரேயர் வைப்பேன், சில பேருக்கு பேர் எழுத வச்சுருக்கேன். எவ்வளோ நடந்திருக்கு. பல ஆயிரம் உலகம் ஃபுல்லாக. அது நான் என் டியூட்டி. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லுவோம், விதி எண்ணில் 7ஆம் எண் இருந்தால், விதி எண்ணில் 6ஆம் எண்ணில் இருந்தால் இதையும் சம்மந்தப்பட்ட அட்டாக் வரத்தான் செய்யும். 6 நம்பர் இருந்ததுனாக்கா 3 முறை அட்டாக் பண்ண தான் செய்யும். இதையும் சம்மந்தப்பட்டது. என்னோட எனக்கு சண்டிங் வைப்பாங்க, நிறைய நடக்கும். முன்கூட்டியே வரும்போது அப்படி கொடுத்துருவேன், ஆனால் சொல்ல மாட்டேன், எழுதிட்டு வருவாங்க. அவங்க எப்போ அதை உணர்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, சில வேலைகள்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு டக்குன்னு இன்றைக்கி ஒரு நாள் எதேச்சியாக போவாங்க, போயிட்டு அங்கே பார்த்துட்டு பெயின் இருக்குது அப்படின்ட்டு போவாங்க. அப்போ சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கீங்க, ஆனால் லைட்டாக வந்துட்டு போயிடுச்சிங்க, நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு சக்தி உங்களை காப்பாற்றிடுச்சு மட்டும் சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஆமாம் அப்போ நான் உணர்ந்தேன், ஏதோ என்னை காப்பாற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பேர் எனக்கு காப்பாற்றிருக்குன்னு நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அது எங்களுக்கு சொல்லுவேன். அப்போ புக்கை எடுத்து காட்டுவேன், இந்த வயசுலன்னு சொல்லுவேன். அது நடக்கிறத இந்த பேரை ஃபாலோ. அதனால தான் இந்த பேரை ஃபார்மல் நியூமராலஜி பேரை கொடுத்துட்டா தயவு செய்து அப் டு லைஃப் வரைக்கும் எழுதுங்க. நான் சொல்கிறது இதுக்கு தான். சேஃப்டி அண்ட் சேஃபர் என்னங்க ஆக போகுதுங்க. நமக்கு வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எப்பவும் நம்ம வேலை செய்யணும். கமிட்மெண்ட் எடுத்துட்டாலும் அதையும் எப்போவுமே இருக்கும். அதெல்லாம் பயப்படாதீங்க. நம்மளை படைச்சிட்டாரு கடவுள், நமக்கு ரூட்டும் போட்டு கொடுத்துருவார். அதெல்லாம் நடக்கும். மீன் டைம் நம்ம ஃபார்மல் நியூமராலஜியும் பண்ணிட்டீங்க, அதுவும் ரூட்டு கொடுத்துரும். போய்கிட்டே இருக்கு. பயப்படாதீங்க. எதை பற்றி பயப்படாதீங்க. உங்களுக்கு காம்பஸ் மாதிரி கரெக்டு கைடன்ஸ் கொடுக்கும். தவறான வழிக்கு உங்களை கைட் பண்ணாது. நீங்களே போனாலும் உங்களை அலோவ் பண்ணாது, பர்மிட் பண்ணாது. அது மாதிரி சில நம்பர்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 5376ன்னு ஒரு அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. 7637 இருக்குது, 3126ன்னு இருக்குது. சும்மா ஒரு 2 நம்பர் சும்மா ஒரு பேருக்காக போட்டுக்கிட்டேன். எதுக்கு இதெல்லாம்? இந்த மாதிரி காம்பினேஷன் எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் இதுக்கு சம்மந்தப்பட்டது தான். இன்றைக்கி ஹெல்த்துங்கிறது ரொம்ப அவசியப்படுது. நாம் சாப்பிட்ற உணவே நமக்கு ப்ராப்ளம் தாங்க. எதுவுமே ஒரிஜினாலிட்டி கிடையாதுங்க. எல்லாம் கெமிக்கல் நம்மளை அறியாமல் இருக்குங்க. அதுதான் ப்ராப்ளம். 100க்கு 90% மேலே எல்லாத்துக்கும் வயிறு ப்ராப்ளம் இருக்கும். அப்படின்னா சாப்பிட்றது வயிற்றில் தானே போகுது. காரணம் எல்லாம் கெமிக்கல்ஸு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு சேஃப்டி, சேஃபர் ஃபார்மேட் நியூமராலஜி. நம்ம பாட்டு எழுதிக்கிட்டே போவோம். நீங்கள் ஏன் எல்லாருமே இப்போ ஃபார்மேட் நியூமராலஜி வாங்கினா நம்ம கோடீஸ்வரன் ஆயிரணும், லட்சாதிபதி ஆகணும்னு நினைக்கிறீங்க?
நீங்கள் அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்த்து வேணும்ல. தேவைப்படுறவங்க அதை நினைங்க. வெல்த்து வேணுன்றவங்க வெல்த்தை நினைங்க, ஹெல்த்து வேணுன்றவங்க ஹெல்த்தை நினைங்க, ரெண்டும் வேணுன்றவங்க ரெண்டும் நினைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் வேணும் எல்லாத்துக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டவங்க கடைசி காலத்தில் வெறும் ஹெல்த்தை கான்சியஸ் பண்ணால் போதும். ஆமாம், விதியில் 7 இருந்ததுனாக்கா மேசிவ் அட்டாக் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா 5-3 வேறு எழுதியிருப்பேனே 7-6 எல்லாம் ஸ்ட்ரோக்கு வரும். இதே சம்மந்தப்பட்டது ஐயோ கணக்காக வரும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ராஜாஸ் நியூமராலஜின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. சொல்லலை அப்படிங்கிறது எதுவும் இல்லை. நான் ஏன் 2-3 நிப்பாட்டிட்டேன்னா நிறைய சொன்னாலும் எல்லோரும் பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஐயோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்க, அப்போ எல்லோரும் பயப்படுவாங்க. ஆனால் யாரும் பயப்பட தேவையில்லை. கடவுள் தானுங்க டேட்டா பர்த் எல்லாம் கொடுத்தாரு. நாம் ஏங்க அதை போய் பயப்படணும்? அதுக்கு சோர்ஸ் ஆஃப் வேறு நம்ம பாட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். என்ன டெய்லி 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆக போகுது, ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் கடைசி காலம் வரைக்கும். என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. எல்லாத்தையும் வந்து காப்பாற்றி கொடுக்கறதுக்கு. ஏன்னா நான் அதை தான் சொல்லணும், ஃபார்மல் நியூமராலஜி என்பது இறைவன் கொடுத்த ஒரு கற்பக விருச்சிகம். இப்போ இந்த எண்கணிதத்துக்கு இவ்வளோ சக்தி இருக்கா? எஸ் இருக்குது. இல்லைன்னு யார் சொன்னது? நான் சிவபெருமானுக்கு பெரிய கோயில் கட்டியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த இடம் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் உலகிலே முதலாக எண்களை வைத்து ஒரு கோயில் கட்ட போகிறேன். அதுவும் வந்து யார் என்ன தவிர யாரும் செய்ய முடியாது. அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். அந்த கோயில் வெறும் எண்ணு தான். எண்ணுக்காக ஒரு கோயில், எண்ணுக்காக கோயில். அது என்னால் தான் கட்ட முடியும். நான் தான் கட்ட போகிறேன். அதுக்குன்னு ஒரு கோயில் வரப்போகுது. என்ன இருக்குது? ஒன்றும் தவறு இல்லை. எண்களையும் வந்து அதை அந்த பரிமாணத்தை கொடுத்தது இறைவன் தானே. அதுக்கு ஒரு சக்தி கொடுத்தது அவர் தானே கொடுத்தாரு. நானாக கொடுத்தாரு இல்லை. அவர் கொடுத்தது அவர் கொடுத்தா மாதிரியே அது மாதிரி இங்கேயும் கொடுக்க போகிறோம். அதனால் இந்த ஃபார்மட் நியூமராலஜி என்பது அதை காப்பாற்றணும், இது காப்பாற்றணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் நம்மளை பத்திரமாக பாதுகாக்கும். அதுக்கு ஒரு கோயிலே நான் கட்ட போகிறேன்னாக்கா அதுக்கு எவ்வளோ பவர் இருந்தால் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருப்பேன். எண்கணிதம் மூலியமாகவே அந்த வெறும் எண்கணிதம் அதுக்கு ஒரு கோயில். இப்போ எல்லோரும் அது எப்போ நான் அவ்வளோக்கா எதிர்பார்ப்பேன். நான் எப்படி சிவபெருமான் கோயில் கட்டியிருக்கிறோனோ அது பெரிய கோயில். ஒரே நேரத்தில் 1000 பேர் வந்து கூட நிற்கலாம். அவ்வளோ பெரிய கோயில். இன்னும் வேலை இருக்குது. ஆனால் கும்பாபிஷேகம் முடிச்சு 3 வருஷம் ஆக போகுது. வேலை இருக்குன்னு இந்த கோயில்னால் எப்போ வேலை இருக்குது தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இறைவன் செய்யாதது, இறைவனால் முடியாதது என்ன இருக்குது? அவரே நம்ம நினச்சிக்கிட்டு தான் அவரை நம்மளை செய்ய வைக்கிறாரு. நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தகவலும் நிச்சயமாக எல்லோரும் பிரமிட்டும் வகையில் இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.